ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஆப்பிரிக்கா, உகாண்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரத முறைகள் என்னென்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் விரத முறையும் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசியில் இருக்கு, மறக்காம பாருங்க. எல்லாருமே கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவீங்க. இதில் என்னென்ன விரதத்தை பற்றி நான் சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிளகு விரதம். குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க மிளகு விரதம் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மணி, 7 நாளைக்கு 7 மிளகு சாப்பிடுவாங்க. தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம். வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த விரதம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் பலன் கொடுக்கும். அடுத்தது வந்து இளநீர் விரதம். இளநீர் மட்டும் குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு இளநீர். அப்புறம் தண்ணீர் குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, இளநீரோட வழுக்கையும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது இந்த தேங்காய்ன்னு சொல்லுவாங்களா அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பால் விரதம். பால் விரதம்ங்கிறது பால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. 1 டம்ளர் பால் மட்டும் சாப்பிடுவாங்க. காலையில், மத்தியானம், அப்படி இல்லைன்னா இரவு. ஆனால் 1 டம்ளர் பால் மட்டும் எடுத்துப்பாங்க. இதுதான் பால் விரதம். ரொம்ப கடுமையான விரதம் வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு விரதம், இளநீர் விரதம், பால் விரதம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நம்மளோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய விரதங்கள் தான். பழச்சாறு விரதம்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க பழங்களை வந்து நம்ம வந்து பழச்சாறு செஞ்சு குடிக்கலாம். கடையில் வாங்கி குடிக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பால் பழ விரதம். 7 நாளைக்கும் பால் பழமாவே எடுத்துக்குவாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு அப்படி சாமிக்கு வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பழத்தையே உணவாகவும் எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி விரதம் எடுத்துப்பாங்க. காய்கறிகள் அதை அப்படியே பாயில் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. காலையில், மத்தியானம், இரவுன்னு சாப்பிடுவாங்க. கீரை வகைகள் அவிச்சு சாப்பிடுவாங்க. போன வருஷம்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து காய்கறி விரதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை விரதம். அதாவது ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துட்டு 2 வேளையும் சாப்பிடுவாங்க. உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் விரதம் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருவேளை விரதம். அதாவது 2 வேளை சாப்பிடாம ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. உங்களுக்கு உடல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரத முறையை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும். தண்ணீர் அதிகமாக குடித்தாதான் உங்களுக்கு வந்து மயக்கத்தன்மை வந்து குறையும். விரதமும் கைவிடாமல் நம்ம இருக்க முடியும். அதனால தான் தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உப்பில்லாத உணவை சாப்பிட்றது. அது ஒரு வகையான விரதம். அதாவது நம்ம சமைக்கிற உணவில் வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. அது காலையில் ஒரு வேளை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இரவு சாப்பிடலாம். அதாவது ஏதாவது ஒரு வேளை மட்டும் உப்பு இல்லாமல் உணவு சாப்பிட்றது ஒரு வகையான விரதம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அசைவம் சாப்பிடாமலேயே விரதம் இருக்கிறது. அது ஒரு வகையான விரதம். சில பேர் வந்து இந்த விரதம்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா, நான் 3 வேளை நல்லா சாப்பிட்ற ஆளு, ஏதாவது ஒரு வேளை சாப்பிடாம விட்டால் கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அசைவம் மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ஒரு வகையான விரதம். வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும், வேற ஒன்றும் அவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மௌன விரதம் இருப்பாங்க. 3 நாள் விரதம் இருப்பாங்க. சில பேர் 7 நாள் விரதம் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறது தான் ஒரு நாள் விரதம். அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது. காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜை ரூமுக்கு வந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே விரதம் இருந்து மாலையில் சூரசம்ஹாரம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும், அதை கூட பார்க்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தலை குளிச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்றது ஒரு வகையான விரதம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருந்து ஈவினிங்கே விரதத்தை முடிச்சுக்கலாம். ஆனால் 48 நாள், 21 நாள், 11 நாள், 7 நாள் இப்படி விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கிறப்ப வடை பாயசம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு விரதத்தை முடிங்க. நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வந்து வடை பாயசம் செஞ்சு வழிபாடு செய்கிறதுனாலும் செய்யலாம். சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் என்ன நைவேத்தியம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், அதில் வந்து மாதுளை போட்டு குளிர்ச்சியான உணவாக வந்து படையலாக வைங்க. 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகனோட அருளை பெறலாங்க. இப்போ நீங்கள் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு விரத முறையை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து விரதம் இருக்க முடியாமல் போயிருக்கும். ஏன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உங்களால் விரத முறையை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொன்ன விரத முறையில் ஏதாவது ஒரு விரத முறையை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விரதத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. சப்போஸ் இல்லைங்க நான் விட்டுட்டேன், சுத்தமாகவே விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையப்பட வேணாம். ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு கூட நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வேண்டுனதை நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கலாம். 48 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் நான் வரம் தருவேன், ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் வரம் தரமாட்டேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டார். ஸோ நீங்கள் இருக்கிறத நம்பிக்கையாக இருங்க. ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் சாமி ரூமுக்கு வரணும். ஷட்கோணம் போட்டு நீங்கள் சாலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ச ர வ ந ப வன்னு 6 விளக்கு பொறுத்துங்க. கடைசி நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு ஒரு விளக்கு வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை 6 விளக்கு மட்டும் வச்சுட்டு
நீங்கள் உங்களோட விரதத்தை நல்லபடியாக முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து காலையில் சாயங்காலம் 2 வேளையும் வைக்கணும். காலையில் வச்சதை ஈவினிங் வைக்கக்கூடாது, மாற்றி மாற்றி வைக்கணும். அதே மாதிரி சாமிக்கு போடுற பூவாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி மாற்றணுங்க. இப்படிலாம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு நம்மளை வந்து வருத்திக்கிட்டு தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எந்த கடவுளும் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை விரதம் இருக்கணும்னு சொன்னதே கிடையாது. உங்கள் விருப்பம். நம்ம ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கடவுள்கிட்ட எனக்கு இது கொடு, நான் உனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றேன், எனக்காக இது கொடுன்னு நம்ம தான் டிமாண்ட் பண்றோம். கடவுள் வந்து நம்மளை இருக்க சொல்லி சொன்னது கிடையாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், அது நமக்கு நடக்குது. அதனால தான் நம்ம விரதம் இருக்கிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் விரதம் இருப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டும். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, இவங்க விரதம் இருக்கிறாங்க, அதனால நான் விரதம் இருக்கிறேன் அப்படிலாம் இருக்காதீங்க. உங்க மனசுக்கு உங்க உடல்நிலைக்கு சரி அப்படின்னு பட்டா மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம். எங்க வீட்டுக்காரங்க ஒவ்வொரு வருஷமும் சஷ்டி விரதம் இருப்பாங்க. முருகனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விரதமும் எங்க வீட்டுக்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் கைகூடாம இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைங்க நல்லா படிக்காம இருப்பாங்க. உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு முடியாம அடிக்கடி போயிட்டே இருக்கும். நல்ல வேலை மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருக்கும். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கவங்க முருகப்பெருமானை நம்பி அதுக்கான பாராயணங்களை நீங்கள் பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்போ முருகப்பெருமானுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், குமாரஸ்தவம், கந்தர் அனுபூதி நிறைய இருக்குங்க. உங்களுக்கு எது படிக்க தெரியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. காலையில் இல்லைன்னா சாயங்காலம் எப்போ முடியுதோ உங்களால் பாராயணம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல பாட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். வீட்டில் எந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் குறையுதோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே முழு மனசோட முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க. 100% அது பழிக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பால் பழம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தேனும் தினைமாவும் வைக்கலாம். சக்கரை பொங்கல், பால் பாயாசம், பயிறு பாயாசம், கலவை சாதம், கலவை சாதம்னா லெமன் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், அது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு விரதம் முடிச்சுட்டு அதையே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப எளிமையான கடவுள். நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும். நிறைய சோதனைகள் கொடுப்பாரு. எல்லா சோதனையும் கடந்து அவரை வந்து விடாமல் வழிபாடு செய்யணும். அதுதாங்க பக்திங்கிறது. அதே மாதிரி வெற்றிலை தீபம் எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி தினங்களில் போடலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போடலாம். செவ்வாய் ஹோரையில் போடலாம். காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9. இந்த நேரங்களில் நீங்கள் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீருங்க. ஏதாவது ஒரு வேளை போட்டால் போதும். காலையில் போடலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் போடலாம். 2 வேளையும் உங்களால் போட முடியல, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், பயணத்தில் இருக்கோம், நாங்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தோம், இப்போ போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் நீங்கள் வீட்டில் வேண்டினதை கோயிலில் கூட நீங்கள் வேண்டுதலை செலுத்திக்கலாம். ஒரு வேண்டுதலை வச்சுட்டு 9 வாரம் 21 வாரம் அப்படின்னு வெத்தலை தீபம் போட்டுட்டு வாங்க. வாரம் வாரம் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்டால் போதும். எங்கள் வீட்டில் நாங்கள் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டோம். டே ஃபுல்லாக திரவ உணவு எடுத்துக்கிட்டு நைட்டு ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி